இது வரைக்கும் எழுதப்பட்ட நூல்களில் திருக்குறளுக்கு தாங்க 100க்கும் மேற்பட்ட உரைகள் வந்திருக்கு. குறிப்பாக 10 உரைகள் பழைய உரைகள். இப்போ நீங்கள் நினைப்பீங்க அது என்னங்க எழுதிட்டே இருக்காங்கன்னு. அப்படி இல்லைங்க, அது ஏன் எழுதுறாங்கன்னு சொல்கிறேனே. இப்போ ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வைரத்தை ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட கொண்டு கொடுக்குறோம்னு வைங்க, உழவர் சந்தையில். நமக்கு அது என்னன்னு தெரில, அவர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவர் வாங்கி பார்த்து சரி 2 மூட்டை கத்திரிக்காய் எடுத்துக்கங்க அப்படிம்பாரு. ஒரு பலசர கடைக்காரர்கிட்ட கொண்டு கொடுக்குறோம், நல்லா இருக்கே, 1 மூடை அரிசி எடுத்துக்கங்க. கத்திரிக்காய் மூடைக்கும் அரிசி மூடைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நகைக்கடைக்காரர்கிட்ட கொண்டு கொடுக்குறோம், அடே வைரம் இல்லையா, எப்படி கிடச்சி, சரி என்ன 5 லட்சம் வாங்கிக்கோ. இப்போ நமக்கு பயம் வருது, என்ன அங்கே கத்திரிக்காய் மூட்டைன்னாங்க, இங்கே அரிசி மூட்டைன்னாங்க, இவர் 5 லட்சம்ங்கிறாரு, எதுக்கு இருக்கட்டும்னு எடுத்து போய் கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு வைரக்கடைக்காரர்கிட்ட போய் கொடுக்குறோம். அவர் அதை பற்றி வச்சு பார்க்குறாரு, இந்த நீரோட்டம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க வைரத்தில். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி கை கொடுத்துட்டு, ஐயா இது எங்கே கிடச்சது, கிடைக்க முடியாத வைரம் ஐயாது, அநேகமாக 1 கோடி ரூபா பெறும், 1 கோடி என்கிட்ட இல்லைன்னாலும் ஒரு 80 லட்சம் தரட்டுமா. அதிர்ச்சி இவருக்கு. ஒருத்தர் 1 மூட்டை கத்திரிக்காய்னா, ஒருத்தர் 1 மூட்டை அரிசின்னாரு, ஒருத்தர் 5 லட்சம் தரேன்னாரு. இவர் 1 கோடி தர்ற அளவுக்கு நான் வர்றேன்னா உண்மையில் இதனுடைய விலை என்ன, இதனுடைய விலை என்னங்கிறத வாங்குறவளை பொறுத்தாங்க மதிப்பு இருக்குது. திருக்குறளுடைய அருமை என்பதை படிக்கத்தான் கண்டுபிடிக்க முடியும், வெறும் புத்தகம் இல்லை.